ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு 7 விஷயங்கள் தான். இந்த 7 விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை கடைப்பிடிச்சோம் அப்படின்னாலே நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்க முடியும். சில நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்போம். அப்படி இருக்கணும்னு தான் எப்போவுமே ஆசைப்படுவோம். ஆனால் சில நேரத்தில் எதையாவது நினச்சி யோசித்து அப்படியே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அந்த மாதிரி சோர்ந்து போகாமல் எப்போதுமே நம்ம நினச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வழிகளை பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களை சுற்றி இருக்கிறீங்க, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட லைஃப் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒருத்தர் எவ்வளவோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் உனக்கு ஒன்றுமே தெரியாது, இல்லை இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டே அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கூட இருக்கிறவங்களே அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம அப்படி தான் போல், நமக்கு எதுவும் தெரியாது போல் அப்படின்னு நம்மளே குறைவாக நினச்சிப்போம். அதே நேரத்தில் பாருங்கள், கூட இருக்கிற ஆள் நமக்கு கொஞ்சம் திறமை ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட, உன்னால் முடியும், இது நீ செஞ்சுப்பாரு, இதை ட்ரை பண்ணிப்பாரு, அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீ படுறது நல்லா இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் மாற்றினா போதும், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா நமக்கே ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். திரும்ப நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம். நம்ம அதில் ஆர்வம் காட்டுறதுனால நம்மளே அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். ஆனால் இதே நேரத்தில் நம்மளை எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிற மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிற கொஞ்சம் தைரியமும் கொஞ்சம் திறமையும் கூட இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதனால நம்மளை சுற்றி எந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க, யார்கிட்ட நம்ம பழகுறோம், யார்கிட்ட ரொம்ப நேரம் நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நல்ல உத்வேகம் கொடுக்குற நபராக இருந்தாங்கன்னா பேசுகிற பேச்சில் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓட ஆரம்பிப்போம். இன்னும் அடுத்த அடிக்கு நம்ம போயிடலாம். இதுவே புலம்பி சோர்ந்து பேசுகிற நபர்கள் நம்மளை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரியே மாறி போவோம். இதே மாதிரி தான் நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும். நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, நீங்கள் அதில் எந்த மாதிரி வீடியோஸை தேடி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை அமையும். அதனால் நல்ல விஷயங்களை தேடி பார்க்குறது, உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நபராகவே நீங்கள் மாறி போவீங்க. அதே நேரத்தில் ரொம்ப நெகட்டிவான விஷயம் எதையாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அடிக்கடி அதை பார்க்குறோன்னா அதை பற்றிய சிந்தனையே நமக்கு அதிகமாக வரும். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிச்சு நம்மளும் ஒரு நெகட்டிவான மனிதராக மாறிடுவோம். அதாவது இப்படியெல்லாம் நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படின்னு ஒரு பயத்துக்குள்ளே போயிடுவோம். அதை விட்டு ரொம்ப தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட நெருங்கி பழகணும். அவங்கள தான் நம்மளை சுற்றி வச்சுக்கணும். நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும். நம்மளை முன்னேற்றக்கூடிய நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஃப்ரெண்டாக இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் இது எதுக்கு நீ பண்ணுற அந்த மாதிரி உங்களை கீழே தள்ளாமல் எல்லாத்துலேயுமே நீ பண்ணு, உனக்கு தைரியம் இருக்குது, நல்ல விஷயமா இருந்தால் நம்ம எது வேணால் பண்ணலாம். அதாவது நம்ம செய்கிற ஒரு விஷயம் மற்ற யாரையும் பாதிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது, வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக போராடுறது. சில விஷயங்களை மாற்ற முடியாது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ மழை பெய்ய போகுது, மழை இப்போ எதுக்கு பெய்யுது அப்படின்னு நினச்சி அதுக்காக கவலைப்படுறதோ, இல்லை டிராஃபிக் வந்துடுச்சு அப்படின்னா அது தன்னால் கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். நின்ன இடத்துல நின்று நம்ம கத்துறதுனாலையோ புலம்புறதுனாலையோ நம்ம தான் டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயுமே நிறைய விஷயங்கள் வரும். சில விஷயங்களை அப்படியே விட்டுறணும். எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா அப்படி இருக்காங்களே, எங்கள் அப்பா அப்படி இருக்காங்க, மாமனார் மாமியார், இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது. இப்படி மாற்றிடலாமா அப்படி மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ, இல்லை லைஃப்பில் இருக்கிற சில விஷயங்கள் மாற்ற முடியாமல் தான் இருக்கும். அதை மாற்றுறதுக்கு நம்ம பெரிய மெனக்கிட்ட அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட நம்ம கையில் சில விஷயங்கள் இருக்கும் மாற்றுறதுக்குன்னு. எதை மாற்ற முடியுமோ அதில் கவனம் செலுத்தி அதை நோக்கி போகிறது தான் நல்லது. மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததான், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம உடனே ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை, யாரோ உங்களை ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்து பதிலடி கொடுத்து ஆகணும் உடனே அப்படின்னு நினைக்கிறது. அதை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. சில நேரங்களில் நம்மளை கோபப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சில கேள்விகள் கேட்பாங்க. நம்மளை கோபப்படுத்தி பார்க்குறதுக்காகவே சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது கோபத்தை தான். ஆனால் நம்ம அந்த கோபத்தை உடனே காட்டக்கூடாது. அந்த நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்மளை கோபப்படுத்தி பார்க்குறதுக்காக பேசுகிறாங்க, அப்போ இந்த இடத்துல நம்ம கோபப்படவே கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் மனம் மாறிடுவீங்க. நம்ம ஒரு பதில் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் காத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் பதில் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஒரு பதில் பேசி அதுக்கு இன்னொரு பதில் அப்படியே அது பயங்கரமான சண்டையாக மாறி போயிடும். அதனால எல்லாத்துக்கும் உடனே பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லது. சில இடங்களில் ஏதாவது பேசினா கூட அதை கேட்டும் கேட்காம இருக்கிறது நல்லது. அப்போ பேசினாலுக்கு கொஞ்சம் குழப்பமாயிரும். என்னடா பதிலே வரலையே, கோபப்படுவாங்கன்னு பார்த்தா கோபப்படலை, இதுக்கு ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அதுவும் பேசுகிற மாதிரி இல்லையே அப்படின்னு கடைசியில் ஆக மொத்தத்தில் கோபத்தை எதிர்பார்த்து பேசின அந்த ஆள் தான் ஏமாற்றமாகி நிற்கும். நம்மளையே கோபப்படுத்தி டென்ஷன்
டென்ஷன் ஆகி நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும், அவங்க பேசுனதுக்கான பலன் எல்லாம் அவங்களுக்கு, அவ்வளவுதான். நம்ம டென்ஷன் ஆகிறத விட அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்ததான் ஆசையை சுருக்கிறது. ஆசைப்படுறது நல்லது தான். நமக்கு ஆசைப்பட்டால் தான் சில விஷயங்களை நம்மளால் ஓடி பிடிக்க முடியும், ஆசைப்பட்டால் தான் அதை வந்து அடைய முடியும், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த ஆசை உங்களோட நிம்மதியை குலைக்குதா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு இருக்கிற ஆசை உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணணும், அடுத்தடுத்து இந்தந்த வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னா அது ஒரு நியாயமான ஆசை. ஆனால் அந்த ஆசையை உங்களோட நிம்மதியை குலைக்குது, உங்களை கவலைக்குள்ள ஆக்குது அப்படின்னா அந்த ஆசையை நம்ம சுருக்கிறது தான் நல்லது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், இது வேணும் அது வேணும், அதெல்லாம் நடக்கலை அப்படின்னா நமக்கு இன்னும் ரொம்ப விரக்தி ஆகும். சில நேரங்களில் ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்ந்து அதிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளோட ஆசைகளை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டால் போதும். என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதே நேரத்தில் எல்லாமே இருக்கும், நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி மனிதர்களும் உண்டு. ஏன்னா என்ன கொடுத்தாலும் அவங்களால திருப்தியாகவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு அதில் திருப்தியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறவங்களும் உண்டு. இந்த மனநிலை நமக்கு வேணும், போதும் அப்படிங்கிற ஒரு மனம். இந்த மனம் எப்போ நமக்கு வருதோ அப்போ திருப்தி கிடைச்சிரும். இருக்கிறத வச்சு எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்போ தான் நினைக்கவே தோணும். இருக்கிறத வச்சு ஒரு சிறப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதே ஒரு கலை தான். அடுத்ததான் உறவுகளில் சிக்கல் வர்றதுக்கு காரணம் நிறைய அதிகப்படியான பேச்சு. நம்ம செய்கிற பெரிய தவறே ஏதாவது சிக்கல் வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருப்போம். விளக்கம் கொடுக்க கொடுக்க பதிலுக்கு மறுபடியும் பேசுவாங்க, அதுக்கு நம்ம மறுபடியும் விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா நம்மளை புரிஞ்சிக்கிறவங்க நம்ம எந்த விளக்கமும் கொடுக்காமலே நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தாலே பல பிரச்சனைகளை தீர்த்துடலாம். நம்ம அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா மௌனமாக இருக்கிறோம். இந்த மௌனம் அவங்களுக்கு பல புரிதல்களை கொண்டு சேர்க்கும். நம்மக்கிட்ட யார் வந்து வம்புக்கு வந்தாங்களோ அவங்களே நம்ம அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் சமாதானமாயிருவாங்க. இந்த மௌனம் வந்து ஒரு பெரிய ஆயுதம். இதை நல்ல விஷயத்துக்கு நல்லதாகவே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சண்டைகளை பெரிய அளவில் வளர்க்காமல் குறைக்கவும் இதால் முடியும். அடுத்ததான் நம்ம மோட்டிவேஷனை எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதையாவது பார்ப்போம், ஒரு வீடியோ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும், உடனே நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து மறந்து போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு பழக்கமாகவே கொண்டு வந்துடணும். தினசரி அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு. அப்படி வரும்போது அது பழக்கமாக மாறி போகும். ஒரு நாள் அதை உங்களால் செய்யலை அப்படின்னாலும் மனசே அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். தினசரி செஞ்சுட்டே இருக்கிறதுனால அது ஒரு பழக்கமாக மாறி போகும். திரும்ப அதை செய்கிறது உங்களுக்கு ஒரு சிரமமாக தெரியாது, அது ரொம்ப ஈஸியான வேலையாக போயிடும். ஆனால் முதல்ல பழகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எப்போதுமே நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்கு யாராவது கூடவே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு நம்ம தான் தோணை அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம செய்யணும்னு ஆசைப்படுற விஷயத்துக்கு நம்ம தான் முதல் அடி எடுத்து வைக்கணும். அந்த ஆர்வம் நமக்கு இருக்கணும். அதனால் முதல்ல சிரமமாக இருந்தாலும் எப்படியாவது அதை ஒரு பழக்கத்துக்குள்ள இந்த டைமுக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக மாறிடும். தினமும் நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு நம்மளோட பழக்கம் அதுதான் வந்து நம்மளை கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போகும். அதனால ஒவ்வொருத்தரோட பழக்கமும் சாதாரண விஷயம் கிடையாது. தினசரி நம்ம பழக்கத்தில் என்னென்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளோட வெற்றியை ஒரு நாளைக்கு வந்து நிற்கும். அடுத்தது எதையுமே தள்ளி போடக்கூடாது. ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு செய்கிறீங்க அப்படின்னா நமக்கு நம்ம தான் எதிரியாக இருக்கிறோம். எப்போ தள்ளி போடாமல் உடனே அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறீங்களோ அப்போ தான் வெற்றியாளராக மாறுறதுக்கான முதல் படியே உங்ககிட்ட கிடைக்குது.